அக்கறையான கரங்களால் உணவு வழங்கிய தாயுமானவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பல நலத்திட்டங்களை அறிவித்து தூய்மை பணியாளர்களின் நலனில் அக்கறை கொண்டு செயல்படுகிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். தூய்மை பணியாளர்களுக்கு பாரம்பரியம் தொட்டு அவர் வழியில் இன்று 6 முத்தான திட்டங்களை தூய்மை பணியாளர்களுக்காக தொடங்கி வைக்க வருகை புரிந்துள்ள தூய்மை பணியாளர்களின் காவலர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்களையும் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களையும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் டி கே சேகர்பாபு அவர்களையும் மாண்புமிகு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களையும் தலைமை செயலாளர் மதிப்புக்குரிய திரு முருகானந்தம் IAS அவர்களையும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கூடுதல் தலைமை செயலாளர் திருமதி காக்கர்லா உஷா IAS அவர்களையும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை செயலாளர் திரு 2 மாதத்திற்கு முன்பதாக தூய்மை பணியாளர்களுக்கு பல்வேறு சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்துள்ளார்கள். அதன்படி அவர் அறிவித்த தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளை சுகாதாரமான தரமான உணவினை வழங்கும் உணவு திட்டம், தூய்மை பணியாளர்களுக்கு குடியிருப்பு ஒதுக்கீடு செய்யும் திட்டம், பணியின் பொழுது இறக்க நேரிடும் தூய்மை பணியாளர்கள் குடும்பத்திற்கு எதிர்கால வாழ்வாதாரத்தினை உறுதி செய்ய ரூபாய் 10 லட்சம் வழங்கும் திட்டம், 35% மானியத்துடன் தொழில் முனைவோர் திட்டம், தூய்மை பணியாளர் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை திட்டம், தாட்கோ நிறுவனம் மூலம் திருமண உதவித்தொகை மற்றும் மகப்பேறு உதவித்தொகை உள்ளிட்ட உதவித்தொகைகள் வழங்கும் திட்டம் என 6 முத்தான திட்டங்களை இன்று துவங்கி வைக்க வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மீண்டும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன்.